சாப்பிட்டே முடிக்க போறேன். இப்போதான் உங்களுக்கு சாப்பாடே வந்திருக்கேன். சாப்பாடோட அளவை பாருங்க. ரொம்ப நேரம் கால் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் எங்கள் அம்மா வந்து கால் எடுத்தாங்க. ஸோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. வெறுப்பாக இருக்குது ரொம்ப நேரமாக கீழே நிற்கிறது. இப்போ நான் போகிறதுக்கும் கேப் வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஓரளவுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி எப்பயும் போல் நம்மளோட ஆஃபீஸ் அந்த vlog தான். ஸோ நான் இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு மாதுளப்பழம் ஜூஸும் எக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ அதை நான் சாப்பிடணும். இங்கே பாருங்கள், எனக்கு கீழே ஒருத்தன் படுத்துட்ருக்கான். ஸ்பார்க் இங்கே பாரு. ஸ்பார்க் இங்கே பாருறா. இங்கே பாருங்கள் எவ்வளோ திமிரா பத்துன்னு இருக்கான்ட்டு. நான் ஏசி எப்போ போட்டாலும் இங்கே பாருங்கள், ஏசி வந்து மேலே ஓடுதா. ஏசி எப்போ போட்டாலும் வந்து படுத்துடுறான் ஜாலியாக. இவனோட வாழ்க்கை மாதிரிலாம் யாருமே வாழ மாட்டாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கேப் பிடிக்க போகலாம். ஆக்சுவலாக என் வண்டி சரியில்லை, அதனால அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு இப்போ வந்து திருப்பி கேப் பிடிக்க ஓடணும். முடியலை. இப்போ நான் போகிறதுக்கும் கேப் வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. நான் கூட லேட் ஆகிடுமோ, கேப் மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக கேபில் ஏறி உட்காந்தாச்சு. பாருங்கள், வெயில் சரியான வெயில். மணி வந்து அப்போ ஒரு 5:30 அப்படி இருக்கும். ஆனாலும் வெயில் அப்படி கொளுத்தி எடுத்துகிட்டு இருந்துச்சு, செம்ம ஹாட்டு. ஸோ நானுமே ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிற பிளேஸ்க்கு வந்து நான் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் அதனால வெளியே போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இந்த கேக்கை வாங்கிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு போனோம். இல்லை செம்மையாக இருக்கு அந்த சைடு. 9th ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த நைட் டைமு, லைட்ஸ் மட்டும். ஸோ அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். டாமினோஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ பேசு. டாமினோஸ் ஆஃபீஸில் ஆமாம். இப்போ நீ டாமினோஸ்க்கு தானே போகிற? அங்கே தான் சாப்பிட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி இப்போ நாங்கள் பிரேக்குக்கு வந்துட்டோம் வெளில. இன்றைக்கி வந்து இவங்க வந்து வெளில போகல, டாமினோஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காங்க. பட் தெரியல இவங்க டாமினோஸில் தான் சாப்பிட போகிறாங்களா இல்லையா, இல்லை வேறு எங்கேயா சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி. டாமினோஸில் தான் சாப்பாடு தருவாங்களா இல்லையான்னு ஏன். ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்லேயே டாமினோஸ் தான் இருக்கா. ஸோ இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. வாங்க இவன் டாமினோஸை நோக்கி போகிறான். அவங்க இப்போ டாமினோஸில் ஃபுட்டு பார்த்துட்ருக்காங்க என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி. எனக்கு ஃபுட்டு இருக்குது, அதனால இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு வரதுக்குள்ளே நானுமே சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டே முடிக்க போகிறேன். இப்போ தான் உங்களுக்கு சாப்பாடே வந்திருக்கேன். சாப்பாடோட அளவை பாருங்கள். பசி கூட ஆறாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றானுங்க. ஏதோ புளி தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்குது சாப்பாடு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே கிளம்புறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் செகண்ட் பிரேக்குக்கு தான் வெளியவே வந்திருந்தேன். ஸோ செகண்ட் பிரேக்குக்கு வெளில வந்து இவங்க கூட கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக உள்ளே போனேன். இன்னைக்கு நாங்கள் வந்ததே லேட் ஆயிடுச்சு. கால்லாம் வேறு பண்ண சொல்லிட்டாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் காலை பற்றி. ஆஃப்டர் ஒரு 1:30க்கு அப்புறம் டைம் போனதே தெரில. ஆமாம் ஸோ நல்லா போச்சு. ஆமாம் டாக்குமெண்டேஷன் ஒண்ணுமே புரியல. ஸோ நான் பேக்கை வச்சுட்டு எப்பயும் போல் இவங்க நிற்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுருந்தேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. கரெக்டாக கேப் எடுக்கும் போது தான் எல்லாருமே கடகன்னு போயிட்டு ஏறுவோம். ஸோ கேப்மே எடுத்தாச்சு. அங்கேருந்து கிளம்பி பொறுமையாக போயிட்டு இருந்தார் அண்ணா. நைட்டில் பார்க்கும்போது அந்த ரூல்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து கேபை விட்டு இறங்கி இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் கால் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் எங்கள் அம்மா வந்து கால் எடுத்தாங்க. ஸோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. வெறுப்பாக இருக்குது ரொம்ப நேரமாக கீழே நிற்கிறது. ஸோ இப்போ மேலே போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எங்கள் அம்மா வந்து கதவுமே திறந்துட்டாங்க. நானுமே மேலே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு
ஸோ வந்து சாப்பிடணும். எங்கள் அம்மா வந்து தோசை சுடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கணும். ஸோ நானுமே இதை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம தோசை சாப்பிட்டு படிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தோசை, சாம்பார், அப்புறமா இட்லி பொடிலாம் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வேறு வழியில் எப்படி இருந்தாலும் இப்போ சாப்பிட்டு தான் தூங்கி ஆகணும் பசிக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடிட்டிங்ஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். இப்போலாம் டயர்ட்லேயே எடிட் பண்ணாமே சம்டைம்ஸ் தூங்கிடுறேன் நான். பட் பண்ணிட்டு தான் தூங்கினேன், ஏன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுது இல்லைன்னா. ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், எப்போ தூங்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் என் பெட்டெல்லாம் போட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம தூங்குறது மட்டும்தான் மிச்சம். எங்கேயாவது போகலாமான்னு சொல்லி யோசித்தேன். பட் ஆனால் இப்போ கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கா, என் தொண்டையும் இப்படி இருக்கா. ஸோ அதனால் நம்ம தூங்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ உங்கள் எல்லாருமே நான் நாளைக்கு vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து டாட்டா பாய்.